சீமான் அவர்கள் வந்து மேடையில் வந்து ஒரு பாட்டு பாடிக்கிட்டே ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. அப்போ ஒரு தம்பி வந்து திடீர்னு மேடையில் ஏறுறாரு, அவரோட செல்ஃபி எடுக்கணும்னு பார்க்குறாரு. சீமான் அவர்கள் வந்து உடனே கோவப்பட்டு அவர்கிட்ட ஃபோனை பிடிங்கி அப்படியே தூக்கி போட்டு திட்டுறாரு. எத்தனை இடங்களில் சீமானோட வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. அதாவது தங்கி இருக்க விடுதியில் விட்டு வெளியில் வரும்போது விடுதிக்குள்ள வந்து இது போதுக்கு அவர் விமான நிலையத்துக்கு போகையில் ஒரு பொது நிகழ்வுகளுக்கு போகையில் எல்லா இடத்துலையுமே வந்து சீமானோட புகைப்படம் எடுக்கிறாங்க விசால். அதுல எல்லாம் எந்த இதுவுமே இல்லை. அப்படியெல்லாம் எப்பயாவது இப்படி நடந்திருக்காரா? ஆனால் ஒரு மேடை நகரின்னு இருக்குல்ல, ஒரு மேடையில் பேசிக்கிருக்காரு. இவ்வளோ கான்சியஸோட பேசணும்னு சொல்கிறீங்க நீங்கள், அந்த தம்பி கிட்ட வந்து ஒரு பக்குவமாக பேசணுன்றது தெரியலையா? இல்லை, அந்த உங்களுக்கு வந்து வாக்குப்பதிவில் பார்த்தீங்கன்னா அந்த மைக் அப்படின்ற பேர் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இல்லை வந்து அந்த மைக்கு வந்து உங்களுக்கு கொடுத்ததுக்கும் அந்த இவிஎம் மிஷினில் போட்டதுக்குமே வித்தியாசம் இருக்கணும். அது என்ன பிரச்சனை அதுக்குள்ள? இப்போ மட்டும் இல்லை சார், நீங்கள் இதுக்கு முன்னாடி கரும்பு விவசாய சின்னம் கொடுத்தாங்கல்ல, கரும்பு விவசாய சின்னத்தை நீங்கள் போய் பாருங்கள். அது கரும்பா சோளத்தட்டையானோட தெரியாது, பின்னாடி கரும்பு இருக்கிறதோட தெரியாது, இது விவசாயினோட தெரியாது. பொதுவாக இங்கே வாக்கு செலுத்துகின்ற முறை, இந்த வாக்கு செலுத்துகிற முறை இருக்குங்களா, இந்த வாக்கு செலுத்துகிற முறையில் சின்னம் தான் முன்னோடியா இருக்கு. சின்னதே உங்களுக்கு பிரச்சனை இல்லை, விடுங்க, ரெட்டலையும் விட்டுருங்க, உதயசூரியன் விட்டுருங்க, தாமரையும் விட்டுருங்க, கைச்சிறந்தி விட்டுருங்க, வாங்க ஒரு தடவை எல்லா பேருமே நம்பர் வச்சு போட்டிடுவோம். 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் நம்பரை வச்சு போட்டிடுவோமே, என்ன தப்பு? வாங்க போட்டிடுவோம். யாராவது வருவீங்களா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் முனைவர் நத்தம் சிவசங்கர் அவர்கள். வணக்கம்ண்ணே. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நாம் தமிழர் கட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் பரப்புரையில் ஈடுபடும் போது திரு சீமான் அவர்கள் வந்து மேடையில் வந்து ஒரு பாட்டு பாடிக்கிட்டே ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு. அப்போ ஒரு தம்பி வந்து திடீர்னு மேடையில் ஏறுறாரு, அவரோட செல்ஃபி எடுக்கணும்னு பார்க்குறாரு. பொதுவாக வந்து அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பில் இருக்கிறவங்க அவங்க கூட்டிகிட்டு போனது ஒரு பக்கம். ஆனால் சீமான் அவர்கள் வந்து உடனே கோவப்பட்டு அவர்கிட்ட ஃபோனை பிடிங்கி அப்படியே தூக்கி போட்டு திட்டுறாரு. இந்த விஷயத்தை ஒரு தவிர்த்திருக்கலாமோ? நீங்கள் ஒவ்வொரு நபர்களும் இந்த செல்ஃபி எடுக்கிற பிரச்சனைகளை பார்க்குறீங்க. ஐயா சிவகுமாருக்கும், நடிகர் சிவகுமாருக்கும் இதே மாதிரி நடந்திருக்கு, அஜித் அவர்களுக்கும் நடந்திருக்கு, இன்னொரு பக்கத்தில் ஸ்டாலின் அவர்களுக்கும் நடந்திருக்கு. எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. உங்கள் மனசாட்சிக்குன்னு ஒன்று தெரியும். இது ஏதோ சும்மா ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு கல்யாண காதுவத்தில் போயிட்டு சும்மா நின்றுக்கிட்டு இருக்கையில் வந்து செல்ஃபி எடுக்க போனதோ, அல்லது ஒரு கடை திறப்பு விழாவுக்கு போயிட்டு அப்போதைக்கு வந்து எடுத்து, அப்படிலாம் கிடையாது. சீமானோட நீங்கள் பார்க்குறீங்க எத்தனை இடங்களில் சீமானோட வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. அதாவது தங்கி இருக்க விடுதியில் விட்டு வெளியில் வரும்போது விடுதிக்குள்ள வந்து இது போதுக்கு அவர் விமான நிலையத்துக்கு போகையில் ஒரு பொது நிகழ்வுகளுக்கு போகையில் எல்லா இடத்துலையுமே வந்து சீமானோட புகைப்படம் எடுக்கிறாங்க விசால். அதுல எல்லாம் எந்த இதுவுமே இல்லை. அப்படியெல்லாம் எப்பயாவது இப்படி நடந்திருக்காரா? ஆனால் ஒரு மேடை நகரின்னு இருக்குல்ல, ஒரு மேடையில் பேசிக்கிருக்காரு. பொதுவாக இப்போ நீங்கள் இங்கே இந்த யூடியூப்பில் இன்டர்வியூ எடுக்கிறீங்களா, ஒரு நாளைக்கு ஒரு 2 இன்டர்வியூ எடுக்க மாட்டீங்க? 2 இன்டர்வியூ 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் எடுத்தாலும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்க. 10 நிமிஷம் மேடை ஏறி பேசுங்களேன். மைக்கு பிடிச்சி மேடை ஏறி கூட்டத்தை பார்த்து பேசுகிறீங்களா? இன்டர்வியூ எடுக்கிறது இது ஒரு வகையான ஒரு 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 பேச்சு திறன். மேடையில் பேசுகிறங்கிற ஒரு வகையான பேச்சு திறன். மேடையில் பேசுகிறவங்களுக்கு அந்த கூட்டத்தை தன்வசப்படுத்தணும். அந்த மேடையில் சரியான முறையில் பேசணும், சரியான கருத்துக்களை பேசணும். உணர்ச்சி வசப்பட்டு தப்பாக ஏதாவது பேசிட்டாலும் அது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு பேச்சாக மாறிடும். இப்போ ரொம்ப கவனமாக கால் எடுத்து வைக்க வேண்டிய இடம் மேடை. அந்த மாதிரி மேடையில் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த கூட்டத்தை நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. மேடை வந்து முடிவுற சூழ்நிலை வந்துருச்சு. அதாவது ஒரு பாட்டு பாடிட்டு அதை முடிச்சு அந்த ஓட்டு போட போகிற பண்ண ஒதுங்கி நிற்காதன்ற மாதிரி அந்த பாட்டை பாடி இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறது தான் அவரோடது. அப்படி பேசிக்கிட்டு நேரத்தில் திட்டுப்புன்னு ஒருத்தன் உள்ளுக்குள்ளே ஒடியாடுறானே, அதை எப்படி நீங்கள் எதிர்கொள்வீங்க? இவ்வளோ கான்சியஸோட பேசணும்னு சொல்கிறீங்க நீங்கள், அந்த தம்பி கிட்ட வந்து ஒரு பக்குவமாக பேசணுன்றது தெரியல. பக்குவமாக வந்து தூரமாக நின்று அன்னைய ஒரு செல்ஃபி எடுக்க அவனை கேட்டிருந்தாக்க அதுக்கு பக்குவமாக சொல்லணும். திட்டுன்னு ஒடியாந்து அந்த மேடையை சுற்றி பொதுமக்கள் நிற்பாங்க, கட்சிக்காரங்க நிற்பாங்க. ஒரு பாதுகாப்பு யாரை நம்பி நாங்கள் நிற்கிறோம்? அண்ணன் சீமான் யாரை நம்பி நிற்கிறாரு? எங்களுக்கு நான் தனியாக நான் ஜெட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்கா தமிழ்நாடு அரசு? யாராவது AK-47 சுற்றி நின்று எங்களுக்கு ஒன்றும் இல்லை. என் மக்களோட மக்களாக நான் நிற்கிறேன். அதனால் அவங்களுக்கு மத்தியில் எனக்கு பாதுகாப்பு தேவையில்லைன்னு போய் நிற்கிறோம். அதை மக்களும் உணரணும், இளைஞர்களும் உணரணும். உணர்ச்சி வயப்படக்கூடாது. திட்டுன்னு ஒடியாடுறியா? நீ வந்து செல்ஃபி எடுக்க தான் வர்றேன்னு யாருக்கு தெரியும்? இல்லை எதுவும் தாக்குதல் நடத்த வர்றியா? என்ன தெரியும்? பக்கத்தில் இருந்த வித்யா வீரப்பன் வேட்பாளர் இருக்காங்களே, அவங்க எந்த அளவுக்கு பயந்து போய் எந்திரிச்சு ஓடுவாங்க பார்த்தீங்களா? என்னமோ ஏதோன்னு போயிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, அந்த தேவையற்ற ஒரு பதட்டத்தை அந்த பையன் ஏற்படுத்துற. அப்படி அது உண்மையிலே சொல்லணும்னாக்க அது சீமானுடைய தவறு கிடையாது. எல்லாருக்குமே அந்த ஆத்திரம் கோபம் வரும். அந்த இடத்துல விசால் நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னும் கடுமையாக நடந்திருப்பீங்க. இவங்க கண்டு பேசாமல் மொபைலை தூக்கி போட்டு கோவத்தை கட்டுப்படுத்திட்டு இருந்துட்டார். கிடக்க இருக்கு போய் அப்படின்ட்டு. ஆனால் உண்மை என்னன்னா, வேற தலைவர்களாக இருந்திருந்தா இந்நேரம் ஸ்டாலின் பேசிக்கிறீங்க அந்த மாதிரி ஓடனா, உதயநிதி ஸ்டாலின் பேசிக்கிறீங்க அந்த மாதிரி ஓடனா, தூக்கிட்டு போய் நேரம் அடிச்சு போலீஸ் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் வழக்கு பதிவு செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஏற்படுத்துறாங்க. நீங்கள் உட்காந்து எங்கள்கிட்ட கேள்வியாக கேட்குறீங்க. ஏன்னா நாங்கள் மிதவாதிகளாக இருக்கிறோம், நாங்கள் மக்களை மதிக்கிறோம்.
அந்த இளைஞரும் கூட ஒரு உணர்ச்சி வசப்பட்டு வந்திருப்பாரு. இல்ல அதுதான் ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இதுல வந்து சீமான் அவர்களுடைய பொறுப்பு இருக்குல்ல. ஏன்னா இப்போ சீமான் அவர்கள் வந்து மேடையில பேசும்போது பாத்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லாருமே வந்து ஆரவாரத்துல வந்து விசில் அடிக்கிறதா இருக்கட்டும், கைத்தட்டதா இருக்கட்டும். இப்போ பொதுவா சீமான் அவர்களே வந்து ரசிகர் மனப்பான்மை இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா அவருடைய தொண்டர்கள் வந்து ரசிகர் மனப்பான்மையோட அவர் வளர்க்கிறாருன்ற ஒரு விமர்சனம் வருது. அதோட வெளிப்பாடு தானே இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அவர்களுடைய தொண்டரும் முழுசா சொல்ல முடியாது. அங்க வெகுஜன மக்கள் கூடுவாங்க. ஒரு கூட்டத்துக்கு, பொதுக்கூட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர்கள் மட்டும்தான் உறுப்பினரை காட்டி வர முடியுமா? இதை நான் அரங்கு கூட்டமா, கிரிக்கெட் ஸ்டேடியமா, உறுப்பினரை காட்டு, டிக்கெட்டை காட்டு, உள்ளவன்னு சொல்றதுக்கு அது ஒரு பொது மேடை, அரசியல் நிகழ்வு. பலதரப்பட்ட மக்கள் வருவாங்க. அங்க எதிர்கட்சியில் வரும், ஆளுங்கட்சியும் வரும், நம்ம கருத்துக்கு ஆதரவானவர்கள் இருப்பாங்க, எதிர்ப்பானவர்கள் இருப்பாங்க, நடுநடையாளர்கள் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. விசால் அதுதான் கேட்கிறேன். இப்போ தொண்டர்களையும் சரி அல்லது வந்து சீமானை ரசிக்கிறவங்களும் சரி ஒரு ரசிகர் மனப்பான்மையோட அவர் வச்சுக்கிறாருன்ற ஒரு விமர்சனம் வருது. அதாவது ஒரு நபர் பேசும்போது அந்த பேச்சில் இருக்கக்கூடிய ஒரு இதுகளை பார்த்துட்டு சிரிச்சு கைதட்டுறதுங்கிறத ரசிகர்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு சீமானுடைய பேச்சு, மக்கள் மொழியில பேசுறது, யதார்த்த மொழியில பேசுறது, மற்றவங்கள நக்கல் நயாண்டி பண்ற விதம், இதுக்கு எல்லாருமே சிரிக்க தானே செய்வாங்க. இப்போ நீங்க இருக்கிறீங்க ரசிகர், இப்போ ஒரு படத்துக்கு திரைப்படத்துக்கு போறீங்க, மனம் விட்டு சிரிக்க தானே செய்வீங்க. இது ஒரு பொதுவா வந்து ஒரு நடிகர்களுக்கு இந்த மாதிரி நடக்கும். கிரிக்கெட் பிளேயர் நீங்களும் பார்த்துருப்பீங்க, கிரவுண்ட்ல போய் வந்து அவங்க பார்த்துருக்காங்க. இது சீமானுக்கும் நடக்குது இல்லை? நீங்க தெரிஞ்சுக்கங்க, எந்த இடத்தில் உண்மையான கருத்தை நகைச்சுவையாக சொன்னாலும், எந்த இடத்தில் திறமையை நகைச்சுவையாக சொன்னாலும் அந்த இடத்துல விசில் கைதட்டுறத வரத்தான் செய்யும். ஒருத்தர் கிரிக்கெட் விளையாடுறாரு, ஒருத்தர் பளு தூக்கும் போட்டியில் இருக்காரு, ஒருத்தர் தடகளத்தில் ஓடுறாரு. தான் எதிர்பார்ப்பு, ஒரு நபர் என்ன எதிர்பார்த்து வர்றாரோ அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யுங்க. ஓட்டப்பந்தயத்தை வேடிக்கையாக போறவனுக்கு தன்னுடைய அணி ஜெயிச்சிருச்சுன்னா கைதட்ட தான் செய்வான், விசில் அடிக்க தான் செய்வான். கிரிக்கெட் போட்டிக்கு போறவனுக்கு தன்னுடைய அணி 6 அடிச்சிட்டாங்க, விக்கெட் எடுத்துட்டா கைதட்ட தான் செய்வான், விசில் அடிக்க தான் செய்வான். புரியுதுங்களா? அது மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு வரக்கூடிய நபர்கள் மற்ற கட்சிகள் செய்யக்கூடிய ஒரு தவறுகளை இவர் சுட்டி காட்டும் விதமும் ஒன்று இருக்குல்ல, அந்த ஓமைப்படுத்தி பேசும்போது ஒரு இதில் சிரிக்கிறதுங்கிற இயல்பு தான். இதுக்காக சிந்திக்க விடாமல் வைக்கிறது வேற. இப்போ ஒரு திரைத்துறைக்கு இப்போ கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறதோ அல்லது ஒரு நடிகருக்கு வந்து பால் குடம் எடுக்கிறதோ அது வந்து சிந்திக்க விடாமல் பண்ணுறது, அது மூட பழக்க வழக்கத்தை ஏற்படுத்துறது, அது தவறு. புரியுதுங்களா? ஆனால் இது என்னன்னா, இவர் சொல்கிறது சரிதான்டா, ஆமாடா அந்த கட்சிக்காரன் செஞ்சது தப்பு தானடா அப்படிங்கிறத இவர் சொல்கிற அந்த மக்கள் மொழி இருக்குல்ல, அந்த மக்கள் மொழியை பார்த்து கைதட்டா விசில் அடிக்கிறான், இது வேற. ஆனால் அந்த பையன் ஏறி வராமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனைகள் வேற விதமாக தான் இருந்திருக்கும். புரியுதுங்களா? அவன் வந்தது எல்லாருக்குமே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும். நீங்களே காணொலியை பாருங்களேன், திடுதிப்புன்னு ஓடியாருவான். அங்கே இருக்க வேட்பாளர் பயப்படுறாங்க, இங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது. சகோதரர் அன்றைக்கி முழுக்க சீமானுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் இருக்குது. டக்குன்னு வந்தவன் கத்தி எடுத்து குத்திருந்தான்னு என்ன செய்வீங்க? நம்மளுக்கு எவ்வளவோ எதிர்ப்புகள் இருக்குது, டக்குன்னு வர்ற கத்தி எடுத்து குத்திடுறா என்ன செய்வீங்க? குறிப்பாக வந்து வீரப்பன் அவருடைய மகள் அப்படின்றதுனால ஒரு பதட்டம் அதிகமாக இருப்பாங்க. இல்லை, வீரப்பனையாவோட மகள்ற தாண்டி இன்னைக்கு வீரப்பனையாவோட மகள்றதுக்கு என்ன பதட்டம் இருக்குன்னு பழி வேணா சுமத்திக்கிட்டு இருப்பாங்க. என்ன பதட்டம் இருக்கு? என்ன திரும்ப ஐயா துப்பாக்கி எடுத்து சுட்டு போடுவாரா? இல்லை வீரப்பனையா மக வித்தியா அது இடுப்பில் கண்ணுன்னு வச்சுக்கிட்டு இருக்கு, அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. ஆனால் என்னன்னா, அண்ணனுக்கு ஒரு பாதுகாப்பாற்ற சூழ்நிலை ஏற்பட்டுருச்சுங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்கல தெரியுது. நாமளும் இன்னும் வந்து நம்மளுடைய, அதாவது அந்த அந்த மாவட்டத்தில் இருக்க பொறுப்பாளர்களோ அந்த தொகுதியில் இருக்க பொறுப்பாளர்களோ இன்னும் கொஞ்சம் நாம இன்னும் அண்ணனை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. அதை நாங்கள் உணர்றோம். அதே நேரத்தில் அண்ணன் மீது அதை தவறுன்னு சொல்ல முடியாது. நாங்கள் ஒன்றும் இந்த பொழுதுபோக்குக்கு வர்ற இடத்துல ஒன்றும் செல்ஃபி எடுக்கிறதுக்கு அனுமதிக்காமல் போகணும். சூழ்நிலை அந்த இடத்துல என்னமோ ஏதோ அவர் பதட்டப்படுறாரு, அந்த இடத்துல தன்னை பாதுகாத்துக்கொள்ள வேற வழி இல்லாமல் அவர் இது பண்ணுறாரு. சரி, இன்னொன்று இப்போ உங்களுக்கு சின்னம் அப்படின்றதே வந்து ஒரு பெரிய சர்ச்சை அல்லது வந்து ரொம்ப போராட்டத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி பார்க்கும்போது அந்த சின்னத்துலேயுமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன பிரச்சனை ஆக்சுவலி? என்ன சின்னத்தில் என்ன பிரச்சனை? இல்லை, அந்த உங்களுக்கு வந்து வாக்குப்பதிவில் பார்த்தீங்கன்னா அந்த மைக் அப்படின்ற பேர் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இல்லை வந்து அந்த மைக்கு வந்து உங்களுக்கு கொடுத்ததுக்கும் அந்த இவிஎம் மிஷினில் போட்டதுக்குமே வித்தியாசம் இருக்கும். அது என்ன பிரச்சனை அதுக்குள்ள? இப்போ மட்டும் இல்லை சகோதரர், நீங்கள் இதுக்கு முன்னாடி கரும்பு விவசாய சின்னம் கொடுத்தாங்கல்ல, கரும்பு விவசாய சின்னத்தை நீங்கள் போய் பாருங்கள். அது கரும்பா சோளத்தட்டையான்னு கூட தெரியாது, பின்னாடி கரும்பு இருக்கிறத கூட தெரியாது, இது விவசாயின்னு கூட தெரியாது. புரியுதுங்களா? அதாவது ஒருத்தர் கையை கட்டி நிற்கிறாரு, இப்போ ரெட்டலைன்னா ரெட்டலைன்னு சொல்லிடலாம், அதுக்கு வேறு பேர் சொல்லவே தேவையில்லை. உதயசூரியனா உதயசூரியன் சொல்லலாம், சூரியன் கூட சொல்லிட்டு போயிடலாம், அதில் மாற்றம் எதுவுமே செய்ய முடியாது. புரியுதுங்களா? ஆனால் கரும்பு விவசாய ஏதோ ஒரு ஆள் கையை கட்டி நிற்கிறாருங்க, என்னங்கன்னு கேட்கலாம். புரியுதா? ஒரு மனுஷன் கையை கட்டி நிற்கிறாரு, அவர் எந்த கோணத்தில் நீங்கள் விவசாயம் சொல்லுவீங்க? பின்னாடி இருக்க கரும்பு இருக்கிறதுனால கரும்புடன் கூடிய விவசாயம். ஆனால் அதவே நாங்கள் கொண்டு போய் தான் சேர்த்தோம். இப்போ இருக்கிறது ஒரு பொருள் தானே, ஒரே பொருள் தான். இப்போ உங்கள் கேலரில் மாட்டிருக்கீங்கல்ல, உங்கள் சட்டையில் மாட்டிருக்கீங்கல்ல, அது என்னது? மைக்கு தான். அதுவும் மைக்கு தானே. எங்களுக்கு கொடுத்துருக்க சின்னமும் மைக்கு தானே. மேடைகளில் பேசுறது வேற மாதிரியான மைக்கு இருக்குல்ல, எத்தனை விதமான மைக்கு நைட்டாக இருக்குது இன்னைக்கு புழக்கத்தில். தேர்வு செஞ்சது இன்னைக்கு நாங்கள் தேர்வு செஞ்சன்ற விட அதை விட்டாலும் வேற வழி இல்லை. வேற என்ன, அதை விட்டால் வேற என்ன இருக்குது? உங்க மேலே திணிக்கப்பட்டதா? அப்போ தென்னை மரம்னு ஒன்று இருக்குது, தென்னை தோப்புன்னு ஒன்று இருக்குது. நாங்கள் தென்னை மரத்தை கேட்டு வாங்கினோம்னா தென்னை தோப்பில் ஒருத்தன் போட்டிவிடுவா வேணுங்கன்னு. தென்னை தோப்பு நாங்கள் கேட்டு வாங்கினா தென்னை மரத்தில் போட்டிவிட நம்ம மக்களுக்கு குழப்பமாக இருக்கும். புரியுதுங்களா? அது மாதிரி நிறைய. அதாவது ஐயா விஜயகாந்த் வந்து முத தேர்தலை போட்டியிடும்போது அவருக்கு கொட்டு முரசு சின்னம் கொடுத்தாங்க. அவங்களே கேட்டு வாங்கினா கொட்டு முரசு சின்னம் கிடச்சி போட்டிட்டாங்க. அந்த கொட்டு முரசு சின்னத்தை
டூப்ளிகேட் அடிக்கணுங்கிறக்காக. அதாவது விஜயகாந்த்ன்ற பேர்ல பல விஜயகாந்த் போட்டியிட்டதுக்கு வேட்பாளர் வந்தாங்க, அன்னைக்கு பன்னீர்செல்வத்துக்கு வந்த மாதிரி. அது மாதிரி அந்த வேட்பாளருடைய பேர்லேயே பல டம்மி வேட்பாளர்கள் இருந்தாங்க. ஒரு ஆளுக்கு 50 ஓட்டை பிடிச்சாலும் அவங்களுடைய வெற்றியில் பாதிக்கப்படுதுல. இப்போ ஒரு 10,000 ஓட்டில் தோக்குறோம், 20,000 ஓட்டில் தோக்குறோம்னா மற்ற பன்னீர்செல்வங்கள் வாங்குற ஓட்டு பெரிய வித்தியாசமாக இருக்காது. ஆனால் ஒரு 100 ஓட்டில் அவர் தோக்குறாரு, இந்த பன்னீர்செல்வம்ன்ற பேரில் இருந்தவங்கள ஆளுக்கு 50 ஓட்டு வாங்கியிருக்காங்க, அவங்க 500 ஓட்டு வாங்கியிருக்காங்கன்ற போது அது மிகப்பெரிய ஒரு இது தானே. இவர் தோப்பதற்கு அது ஒரு இவரோட தோல்வியை தழுவுவதற்கு அது ஒரு காரணமாக இல்லை. அதே மாதிரி ஐயா விஜயகாந்துக்கு பண்ணாங்க. கொட்டு முரசு வாங்கின இடத்துல அந்த வேட்பாளர் பேர்லேயே 4 வேட்பாளர் நிப்பாட்டுவாங்க. அந்த வேட்பாளருக்கு கூட சின்ன இருக்குல்ல, மூங்கில் கூட சின்னத்தை கேட்டு வாங்குவாங்க. தேங்காய் சரட்டைன்னு சொல்லணும்னா கொட்டாங்குச்சி, அந்த கொட்டாங்குச்சி சின்னத்தை கேட்டு வாங்குவாங்க. இப்போ வாக்குப்பதிவு எந்திரத்தில் கொட்டாங்குச்சிக்கும் கொட்டு முரசுக்கும் கூடைக்கும் என்ன வித்தியாசம் தெரியும்? மூங்கில் கூடைக்கும் எல்லாமே ஒரே மாதிரி உருண்டையாக இருக்கும், வரி வரியாக இருக்கும். இது மாதிரியெல்லாம் இந்த திராவிட கட்சிகள் செய்யும். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, திராவிடர்களையோ தெலுங்கு சித்தாந்தவாதிகளையோ ஆரியர்களையோ இவங்களையெல்லாம் லேசாக நினைக்காதீங்க. கருணாநிதியினுடைய குடும்பம் அதே அந்த லாபியை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இது வெறுமன இது அதிமுக தெரியாது, அதிமுகவும் செய்யும். ஆனால் கருணாநிதி குடும்பத்தார் செய்யும் அளவிற்கு யாராலே செய்ய முடியாது. மோடியே கூட கருணாநிதி கிட்ட இந்த மாதிரியான சித்து விளையாட்டுகளை எல்லாம் தோத்து போயிடுவார். அவ்வளோ பெரிய வித்தக்காரர் கருணாநிதியும் அவருடைய குடும்பத்தார். அப்போ இது மாதிரியான செயல்களை செய்யும்போது நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட மைக் சின்னமும் அங்கே தெளிவில்லாமல் இருக்கும், ஒரு மங்கள டம்மியாக இருக்கும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ இந்தியாவில் போட்டியிடக்கூடிய எல்லா வேட்பாளர்களுக்குமான அந்த சீட்டு, அந்த வாக்குப்பதிவு எந்திரத்துக்குள்ள சொல்லி வைக்கிறாங்களா சீட்டு, எந்தெந்த வேட்பாளருடைய பெயர் ஆல்பபடி பிராரம், அதாவது அவருடைய முன்னெழுத்துக்களின் அடிப்படையில் யார் முன்னாடி, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அடுத்து வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சி, அடுத்து சுயேட்சை வேட்பாளர்கள். இப்படி வரும்போது இந்த வேட்பாளர்களுடைய வரிசை இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேட்பாளர் வரிசையில் எந்த சின்னம் எந்த இடத்துல வருன்றதை முடிவு செஞ்சதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் அந்தந்த மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரின் மூலமாக தான் அதை பிரிண்ட் கொடுப்பாங்க. இங்கே பிரிண்டிங்லாம் யார் தெரியுமா பொதுவாக வச்சுருக்கா? மாநில அரசு. மாநில அரசு இல்லை. இப்போ உங்களுக்கு திண்டுக்கல் எடுத்துங்க, சிட்டி பிரஸ்னு ஒரு இது இருக்குது. திண்டுக்கல் மாவட்டத்துக்கு எப்போ தேர்தல், அது உள்ளாட்சி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் எது வந்தாலும் அரசு சார்பான கோப்புகள், புத்தகங்கள், பில்கள் எல்லாமே வந்து ரசீதுகள் எல்லாமே அச்சடிக்கிற இடம் வந்து சிட்டி பிரஸ். ஸோ அது வந்து ஒரு தனியார் நிறுவனம் தான். தனியார் நிறுவனம். இன்னைக்கு எனக்கு என் தோட்டத்தில் மாட்டுக்கூட்டம் போடுறேன், அந்த மாட்டுக்கூட்டத்தை போட்டது யார் தெரியுமா? சிட்டி பிரஸ் கான்ட்ராக்ட். சிட்டி பிரஸ்னா வெறுமன பிரஸ் சம்பந்தமான கான்ட்ராக்ட் மட்டும் எடுக்க மாட்டான், ஒட்டு மொத்தமாக திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ள போர்டு வைக்கிறது, சின்ன சின்ன கட்டிட பணிகள், இது மாதிரி பல வகையான கான்ட்ராக்ட் எடுத்து சம்பாதிப்பான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ திமுக அதிமுக 2 பேர் ஆட்சிக்கு வந்தாலும் சிட்டி பிரஸ் தான் வேலை செய்யும். சிட்டி பிரஸ் தான் பிரிண்ட் அடிக்கும், அவன் தான் டிசைனிங் கம்ப்யூட்டரில். 2வது இடத்துல யார், 3வது இடத்துல யாருன்னா ஒரே மாதிரி இந்த தேர்தலானே வராது. அந்த மாவட்டத்தில் அந்த வேட்பாளர்களை யார் ஆல்பபெட்டிக் ப்ராரம் ஏபிசின்னு வருதோ அப்படி தான் வச்சு போடுவாங்க. அப்போ இவன் என்ன செய்வான், டிசைனிங்கில் அதை டம்மியாக்கினான். இப்போ ஒரு எழுத்தை போல்டாக கொடுக்குறதுக்கும் போல்டு கொடுக்காத இருக்கிறது வித்தியாசம் இருக்குல்ல. அந்த ஃபாண்ட் மாற்றுறது சொல்கிறீங்க. ஃபாண்ட் மாற்றுறது மட்டும் இல்லை, ஃபாண்ட்லேயே நம்மளுக்கு போல்ட்னஸ் இருக்காது, ஒரே மாதிரியான ஃபாண்ட் எல்லாத்துக்கும் வராது. அந்த ஃபாண்டோட கிளாரிட்டி, அதாவது போல்டாக இருக்கா இல்லையா டம்மியாக இருக்கான்றது, அதில் வந்து நம்மளுடைய திக்னஸை குறைச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த சின்னத்தினுடைய அழுத்தமாக சின்னம் அழுகாது, திக்னஸை குறைச்சிடும். அப்போ பிரிண்டிங்கில் என்ன வரும், டம்மியாக வரும். ஏன் டிசைனிங்கை டம்மியாக ஆக்கிட்டாங்க? ஏன் டிசைனிங்கை டம்மியாக ஆக்குறாங்க? அந்த டிசைன் பண்ணுற நிறுவனம் இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியோட, ஆளுங்கட்சிக்கு ஆதரவானது. இவ்வளவுதான் விஷயம். நீங்கள் நினைக்கிறீங்க தேர்தல் ஆணையம் டெல்லியில இருந்து இங்கே வந்து சோதனை பண்ணுறாங்க. இங்கே நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன் நடந்தவங்க, நம்ம ஊர் நெடுஞ்சாலைத்துறையில் வேலை பார்த்த அதிகாரிகள், நம்ம ஊர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வேலை பார்த்தவங்க, ஒன்றிய அலுவலகங்களில் வேலை பார்த்தவங்க, அந்த பக்கம் தாசில்தார் ஆஃபீஸில் வேலை பார்த்தவங்க, இந்த பக்கம் கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்த்தவங்க, இங்கே இருக்க வருவாய்த்துறை, நெடுஞ்சாலைத்துறை, உள்ளாட்சித்துறை, இவர்களை வச்சு தானே தேர்தல் ஆணையமே இங்கே வேலையை நடத்துது. அப்போ இவர்கள் எப்படி நேர்மையாக உண்மையாக இருப்பார்கள்? ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தானே இருப்பாங்க. ஆளுங்கட்சியை பகைச்சிட்டு ஆளுங்கட்சி அமைச்சர் கொண்டு வர்ற பணத்தை வந்து, ஆளுங்கட்சி அமைச்சர் ஆட்கள் கொண்டாடுற பணத்தை வந்து இவங்க பறிமுதல் செஞ்சிருவாங்களா? ஒரு 10 கோடி ரூபா இது வரைக்கும் பறிமுதல் செஞ்சா காட்ட சொல்லுங்க. ஒரு 50 கோடி ரூபா திமுக ஆளுங்கட்சி, திமுக கொண்டு போன பணத்தை 50 கோடியை நாங்கள் வந்து பறிமுதல் செஞ்சிட்டோம்னு ஒரு மாவட்ட ஆட்சியர் காட்டிட முடியுமா? காட்டிட்டா தேர்தல் முடிச்சதுக்கப்புறம் அவர் மாவட்ட ஆட்சியராக இருந்துருவாரா? இது எல்லாமே ஒரு கட்டமைப்பு. ஆனால் இப்போது இந்த சிம்பிள் சம்மந்தமாக இந்த சின்னம் தொடர்பாக ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, இப்போ சீமான் அவர்களே பல இடத்துல சொல்லியிருக்காரு, சின்னத்தை பார்த்து வாக்களிக்காதீங்க, எண்ணத்தை பார்த்து வாக்களிங்கன்னு. விவசாய சின்னம் அப்படின்றதே வந்து என்னுடைய ஃபேஸ்க்காக தான் அந்த சின்னம் எல்லாரும் வாக்களிச்சாங்க. ஆனால் இந்த சின்னம் வந்து உங்களுக்கு வராததே உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சமோ அல்லது வந்து மிகப்பெரிய கவலையோ உங்களுக்கு இருந்தது. அப்போது நாம் தமிழர் கட்சிக்குமே சின்னம் என்பது முக்கியமானதாக இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா சார், ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சுங்க. பொதுவாக இங்க வாக்கு செலுத்துகின்ற முறை, இந்த வாக்கு செலுத்துற முறை இருக்கு, இந்த வாக்கு செலுத்துற முறையில சின்னம் தான் முன்னோடியா இருக்கு, தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இருக்கு. நான் சின்னதே உங்களுக்கு பிரச்சனை இல்லை, விடுங்க, ரெட்டலையும் விட்டுருங்க, உதயசூரியன் விட்டுருங்க, தாமரையும் விட்டுருங்க, கைச்சிறந்தி விட்டுருங்க, வாங்க ஒரு தடவை எல்லா பேருமே நம்பர் வச்சு போட்டிடுவோம். 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் நம்பரை வச்சு போட்டிடுவோமே, என்ன தப்பு? வாங்க போட்டிடுவோம். யாராவது வருவீங்களா? வரமாட்டீங்க. ஏன்? இந்த மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருச்சு. இப்போ தேர்தலில் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கிறது கலைஞரா, அண்ணாதுரையா, ஸ்டாலினா, உதயநிதி ஸ்டாலினா?
இது எதுவுமே தெரியாமல் நான் வருஷம் பூரா சூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடுவேன், நான் வருஷம் பூரா ரெட்டலைக்கு ஓட்டு போடுவேன்ற மக்கள் தான் அதிகம். இன்னமும் கிராமப்புறத்தில் போய் பாருங்கள், வயசான பாட்டி இருப்பாங்க, இல்லை வயசான தாத்தாக்கள், அவங்கள்ட்ட போய் கேளுங்க, யாருக்கு முதலமைச்சர்னா தெரியாது. நீங்கள் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்கன்னா அவங்க தெளிவாக சொல்லுவாங்க, நான் உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவேன், ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன். என்ன காரணம்னா மக்கள் மத்தியில் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இந்த சின்னோடனே அவன் வேற வழி இல்லாமல் ஒரு தடவை 2 தடவை ஓட்டு போட்டாங்க, இது நம்ம கட்சி நம்ம சின்னன்ற ஒரு ஒரு அடிமைத்தனத்துக்கு வந்து. ஆனால் கடைசியாக பார்த்தா நாம் தமிழர் கட்சிக்கும் இந்த நடைமுறை அரசியலுக்குள்ள போக வேண்டிய சூழல் இருக்குதாங்க. சின்ன அரசியலுக்குள்ள போய் அப்படித்தானே விசால் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ நாம் தமிழர் கட்சி சீமானா ரொம்ப பிடிக்கும், சீமானை சொல்ற கொள்கைகள் உண்மை, அந்த தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய நத்தம் தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய சிவசங்கரனையும் பிடிக்கும், மகிழ்ச்சி. ஓட்டு எதை தேடி போடுவீங்க? சிவசங்கரனா தான் 10 சிவசங்கரை வச்சிருக்காங்களே, சிவசங்கரனா 10 சிவசங்கரை வேட்பாளராக போட்டிட்டு இருக்கான். அப்போ சின்னம் தானே உங்களுக்கு வேறுபடுத்தி காட்டுது, உங்களுக்கான ஐடென்டிஃபிகேஷன் எங்கே இருக்குது? சின்னத்தில் தானே இருக்குது. அப்போ வேற வழி இல்லாமல் நாமளும் சின்னத்தை பாதுகாக்க வேண்டியது இருக்குது, சின்னத்தை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்க வேண்டியது இருக்குது. இன்னமும் எத்தனையோ பேர் என்னையா எங்கள் ஊரில் மெழுகுவர்த்தி தம்பின்னு கூப்பிட்டு இருக்காங்க, மெழுகுவர்த்திக்காரன்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா எங்களுக்கு கிடைச்ச முதல் சின்ன இரட்டை மெழுகுவர்த்தி. நாங்கள் ஊருக்குள்ள கொண்டே சேர்த்ததுனால, மெழுகுவர்த்தி சின்னத்தில் போட்டிக்கிட்டதுனால, இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் நாங்கள் போட்டிக்கிட்ட காரணத்தினால எங்களை மெழுகுவர்த்திக்காரரு, மெழுகுவர்த்தி சின்னத்துக்காரரு, மெழுகுவர்த்தி தம்பி இப்படிலாம் பேர் இருக்குது. அப்போ என்னன்னா அந்த மக்கள் மனசில் நம்ம பதிகிற விதம் அப்படி தான் இருக்குது. இல்லை ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும் அப்படின்றீங்க, அந்த மாற்றம்ன்றது நம்ம கிட்டேருந்து வரணும் இல்லையா? அப்போ நீங்களும் வந்து மாற்றம்னு ஒன்று முன் வச்சு திரும்ப அதே ரியாலிட்டி ஆஃப் பாலிடிக்ஸ்குள்ளே நீங்களும் போகிறீங்க இல்லையா? ஒரு காலகட்டங்களில் தேர்தல் ஆணையம் வந்து முதல் சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் தேர்தலை நடத்துகிறப்ப மக்களுக்கு கல்வி அறிவு இல்லை, ரொம்ப குறைவு. ஆமாம். அந்த மாதிரி மக்களுக்கு கல்வி அறிவு குறைவாக இருக்கையில் இந்த தேர்தல் ஆணையம் பேர்களை வச்சா இவங்களுக்கு படிக்க தெரியாது, புகைப்படங்கள் அப்போ பெருசாக கிடையாது. அப்போ என்ன பண்ணாங்க, இந்த மக்களுக்கு ஏதாவது புரிகிற மாதிரி ஒன்று வேணும்னு சொல்லி தான் இந்த சின்னத்தையே உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்கினப்ப இருந்த டிவி சின்னம் தான் இன்ன வரையும் டிவியாக இருக்குது. இப்போ தேர்தல் ஆணையம் டிவி சின்னம்னு ஒன்று காட்டுதில்ல, தொலைக்காட்சி பெட்டி, அதை காட்டுதில்லை. இப்போ இருக்க தொலைக்காட்சி பெட்டிக்கும் அது ஒன்றா இருக்கா? இப்போ இருக்க வேண்டிய இதுதான் டிவினா எவனுக்குமே தெரியாது. 2K கிட்ஸ்கிட்ட போய் இது டிவினா தெரியுமா? இப்போ இருக்கிற மைக்கை கொண்டே காட்டினா தெரியுமா? பழைய காலத்தில் அண்ணாதுரை பேசினாருங்க, பழைய காலத்தில் காந்தி நேரு பேசினாருன்னு பழைய புகைப்படத்தை எடுத்தாதான் தெரியும். புரியுதுங்களா? ஒரு காலத்தில் தேர்தல் அதிகாரிகள், தேர்தல் ஆணையம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்வி அறிவு போய் சேரல, அவர்களுக்கு புரிகிற மாதிரி அவர்கள் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை காட்டி இந்த பொருளுக்கு ஓட்டு போடுங்க, இந்த பொருள் தான் இவருக்கு, இந்த பொருள் தான் இவருக்குன்னு சொல்லிட்டு ஒதுக்குனாதாங்க சின்னம். இன்றைக்கி எவ்வளவோ கல்வி அறிவு அடைஞ்சிட்டா, எவ்வளவு இதுன்ட்டா. ஏன் அதெல்லாம் மாற்றக்கூடாது? வெறுமனை 1, 2 நம்பர்ஸ் வைங்க, மாற்றி போடுங்க, பண்ணலாம்ல. குழுக்கள் முறையில் லாட்டில் போட்டு விட்டு ஆளுக்கு ஒரு நம்பருங்க போட்டுவிட்டு 1ஆம் நம்பருக்கு ஓட்டு போடு, 2ஆம் நம்பருக்கு ஓட்டு போடுனா வருஷம் மாறுங்க அப்படின்னா அதை கொண்டு போய் சேர்க்க முடியுமா? நல்லவர்களுக்கான மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடியும், நல்லவர்களான மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக முடியும். அப்போ என்னன்னா, ஒரு காலத்தில் கல்வி அறிவு இல்லாத காலகட்டத்தில் பயன்படுத்துகிற சின்னத்தை இன்ன வரையும் பயன்படுத்துகிறானா காரணம் அதே மாதிரி மக்களை இன்ன வரையும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அதே மாதிரி மக்களை இன்ன வரையும் ஏமாத்துறாங்க. இதுதான் உண்மை. திருந்த வேண்டியது தேர்தல் ஆணையமும் திருந்தணும். நிச்சயமாக தொடர்ந்து பேசுவோம். சேனல் 5 தமிழர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதில் தந்தமைக்கு நன்றி.